மக்களே பார்த்தீங்கன்னா, எங்க சின்ன மாமா மட்டும் தான் எனக்கு வாங்கி குடுத்தாரு. இன்னொரு மாமா வாங்கி குடுக்கல. அதுக்காக தான் இப்ப கூட்டிட்டு வந்திருக்காரு பாத்திரம் வாங்கி குடுக்க. அந்த பாத்திரத்த வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க வாங்கிட்டு அன்னதானம் பண்ணோம். எங்க மாமா எப்பவுமே கோவிலுக்கு வந்தோனே எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவோம். அப்பதான் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அதுக்காக தான் நாங்க கோவிலுக்கு வருவோம். அப்புறம் எல்லாரும் வரிசையில நிக்க வச்சுட்டு எல்லாருக்கும் எங்க மாமா காசு குடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஜனம் அதிகமாயிடுச்சு. ஒரு வழியா எல்லாருக்குமே குடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொடி பார்த்துட்டு டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருந்தது. அந்த கோவிலோட டெக்கரேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க இருக்க இடத்துக்கு வந்தோம். அங்க ஒரு டாக் இருந்தது. அதுக்கு பால் கொஞ்சம் குடுத்தேன். அப்புறம் அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களுக்குலாம் அல்வா, பாத்திரம்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. திரும்பவும் போய் அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தோம். வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணோம். பேக்கிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு போயாச்சு. போன உடனே நாங்கள் வர பஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு கோயம்பேடு மார்னிங் 6 o'clock வந்தோம். அப்புறம் எல்லாரும் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்து என் பசங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தேன். காஃபி போட்டு கொடுத்தோடனே சமைச்சேன். ரைஸ் வச்சுட்டு சாம்பார் போட்டுட்டு எக் ஃப்ரை இதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இதோட இந்த வேளாங்கண்ணி விளாக் முடியுது. எல்லாரும் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.